அம்மா படுற கஷ்டம் கூட வெளியே தெரியும். ஆனா அப்பா படுற கஷ்டம் என்னைக்குமே வெளியே தெரியாது. அப்பாவை ரொம்ப பிடிக்கணும். அந்த கதையை முழுசா கேளுங்க. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பாவும் அம்மாவும் அவளோட ஃபீஸ் கட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கஷ்டம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவளுக்கு அந்த கஷ்டம் தெரியாம மறைச்சு வச்சு வளர்க்குறாங்க. அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. அவ இஷ்டப்பட்ட மாதிரி அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு 4000 ரூபாய் பணம் வேணும் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா 4000 அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா 4000 தான், எனக்கு உடனே வேணும் அப்படின்னு கேக்குறா. இந்த மாச கடைசியில 4000ன்றது உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா, அதை புரட்டுறதுக்கு எனக்கு மிஞ்சி போன 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உடனே, இல்லப்பா எனக்கு இன்னைக்கு ஈவினிங்கே இன்னைக்கு இந்த கேஷ் வேணும், இன்னைக்கு ஈவினிங் நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம், இன்னைக்கு நான் தான் ட்ரீட் வைக்கணும், அவங்க வைக்கிற ட்ரீட் எல்லாம் நான் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம போய் அட்டென்ட் பண்ணிருக்கேன், நான் மட்டும் போய் எல்லாரும் வைக்கிற ட்ரீட்லயும் சாப்பிட்டு வந்திருக்கல, நான் வைக்கலன்னா அவங்க எல்லாம் என்னை பத்தி அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா, நான் அசிங்கப்படுறதா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறா. பின்னாடி அப்பா ஓடி வராரு. அம்மா நில்லுமா நில்லுமான்னு. அதை கூட காதுல வாங்காம அவ கோவத்துல கிளம்பி போறா. ஈவினிங் டைம்ன்றதுனால அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துக்குச்சு. சரின்ட்டு பீச் பக்கமா போறா. அங்க ஒரு கடையில சமோசா வாங்கலான்னு நிக்கிறா. அப்ப 3 பேர் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கவே ரிச்சா இருக்காங்க. ரிச்சா இருக்கிறவங்க வந்து இவ சாப்பிடுற கடையிலேயே வந்து சமோசா வாங்கி எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவ இவ்வளவு ரிச்சா இருக்காங்க, ஏன் இங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பில் எல்லாம் கட்டிட்டு சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ட்ரீட்னா ரெஸ்டாரண்ட்ல மட்டும் வைக்கிறது இல்ல, இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வைக்கலாம்ல அப்படின்னு ஒரு யோசனை வருது அவளுக்கு. உடனே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறா. அவ வீட்டுக்கு வந்ததை பார்த்து வழியிலேயே நிக்கிறாரு அவளோட அப்பா. அவளை பார்த்ததும், அம்மா ஏமா இப்படி சொல்லாம போன, போனை கூட எடுக்காம போயிட்டியேம்மா, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ சொன்ன காசை நான் ரெடி பண்ணிட்டேன், இந்தாமான்னு அவ கையில கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவ உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தெரியாம பேசிட்டேன், நிறைய வார்த்தையே சொல்லிட்டேன், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா அவங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன், நான் என் கையாலேயே சமையல் செஞ்சு நம்ம வீட்டு மாடியிலேயே அவங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு செஞ்சு போட போறேன், ட்ரீட்னா ரெஸ்டாரண்ட்ல மட்டுமா வைக்கணும், நான் வீட்லயும் வைப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷமும் படுறாரு. தான் பொண்ணு வெளியே போய் இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவ சமோசா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த சமோசாவை தான் அப்பா கிட்ட கொடுக்கறா. இந்தாங்க அப்பா சாப்பிடுங்கன்னு. அவரும் அதை வாங்கி சந்தோஷமா ஒரு வாய் கடிச்சு சாப்பிடுறாரு. உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு, கண் ஓரமா ஒரு கண்ணீர். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா மொட்டை மாடியில போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்பானா சும்மா இல்லைங்க, அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இருக்கும்போது அவங்கள மதிக்க கத்துக்குங்க, இல்லாத போது ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பாவை ரொம்ப பிடிக்கணும் அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. தான் பட்ட கஷ்டம் எல்லாம் தான் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனா கடைசி வரைக்கும் கஷ்டத்தையே சொல்லி கொடுக்காம வளர்க்கறது ரொம்ப தவறான விஷயங்க. பணம்னா என்ன, காசுனா என்ன, வலினா என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுங்க. கத்துக்கட்டும். நோன்னு சொல்ல பழகுங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயத்த நிறைய பேர் நோன்னு சொல்லிதான் நம்ம பசங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இப்பத்துல இருந்தே நோன்னு சொல்லி பழக்க வைங்க. அதே மாதிரி அவங்க கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு குடும்பத்தோட கஷ்டத்தையும் சொல்லி வளங்க.